பாஸ்டர் நீங்க சொல்றது உண்மை. என்னுடைய படகு என்ன படகா இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு நஷ்டமான ஒரு படகு. அப்படின்னா இவ்வளவு பிரயாசப்பட்டும் ஒண்ணுமே அப்படின்னா வெறுமையான ஒரு படகு. அதுதான் நான் எப்படி அக்கறைக்கு நான் போவேன், எப்படி நான் அக்கறைக்கு போவேன். என் படகு என்ன படகா இருக்கு அப்படின்னு சொன்னா எதெடுத்தாலும் எனக்கு நஷ்டம், எதெடுத்தாலும் எனக்கு நஷ்டம். நான் நஷ்டப்பட்டுட்டே இருக்கிறேன். நஷ்டப்பட்டு என்னுடைய படகு வெறுமையான படகா இருக்குது. நான் இவ்வளவு செஞ்சு எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல. ஸோ உங்களுக்காக நான் ஸ்பெஷலா ஜெபிக்கிறதுக்கு நான் விரும்புறேன். கைகளை உயர்த்தி அப்படியே அந்த மாதிரி இருக்கிறவங்க மட்டும் என்னுடைய லைஃப்ல அப்படிதான் ஒரு நஷ்டமான படகாய், ஒன்றும் அகப்படாத படகாய். அவ்வளவு பிரயாசம் எடுக்கிறேன் பாஸ்டர், அவ்வளவு உழைக்கிறேன் பாஸ்டர், ஆனா என்னுடைய கையில பார்த்தா ஒண்ணுமே இல்லை. நான் தான் அந்த படகு, அந்த வெறுமையான படகு, வேற யாரும் கிடையாது. நான் தான் அந்த வெறுமையான படகு அப்படின்னு சொல்றவங்க உங்க கைகளை உயர்த்தி, அப்பா ஊழியக்காரர் மூலமா பேசின இந்த வார்த்தை எங்களுக்காக இருக்குன்னு சொல்றீங்கன்னா நீங்க சத்தத்தை உயர்த்தி நீங்க ஜெபம் பண்ணிட்டே இருங்க. அந்த வார்த்தையை நீங்க உங்களுக்காக உரிமை பாராட்டி நீங்க ஜெபம் பண்ணுங்க. நீங்க உரிமை பாராட்டி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் செய்யட்டும், உங்களுக்காக ஆண்டவர் அதை செய்யட்டும். ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா நீர் இரக்கம் செய்கிறதற்கு நீர் வல்லவர் ஆண்டவரே. ஆண்டவரே இப்போ உயர்த்தப்பட்டிருக்கிற இந்த கைகளை பாருங்கப்பா. ஆன்லைன்ல இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளை கர்த்தர் பாருங்கப்பா. அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன அந்த படகு ஒரு நஷ்டமான படகா இருந்தோம், ஒரு வெறுமையான படகா இருந்தோம். அந்த படகை அக்கறைக்கு கொண்டு போய் சேர்க்கிறதற்கு நீர் வல்லவராய் இருப்பீரே. ஆனால் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த அற்புதம் நடப்பதாகப்பா. உங்களால் செய்ய முடியாதது ஒன்றுமே இல்லை. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை தீர்க்க தரிசனமாய் உங்க பிள்ளைகள் தலையின் மேல் அமருகிறதற்காக ஸ்தோத்திரம்ப்பா. நன்றி அப்பா.